எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கிரகத்தின் காரக ஆதிபத்திய சூட்சுமங்கள். இதில் உதாரணம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். போன பகுதியில் உதாரணம் 1 பார்த்தோம். அந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரே கட்டத்தில் இந்த காரகமோ ஆதிபத்தியமோ சேர்ந்திருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உதாரணத்துக்கு சனி கும்பராசியில் இருந்தது. சனியினுடைய சொந்த வீடும் கும்பராசி தான். அப்போ சனியினுடைய பலனையும் அது செய்யும், சனியினுடைய வீட்டு பலனையும் அது செய்யும். ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கும்போது, அது சனி மட்டும் கிடையாது. செவ்வாய் இப்போ மேசராசியில் இருக்குது அப்படின்னா, செவ்வாயினுடைய பலனையும் அது மேசராசியில் செய்யும், செவ்வாயினுடைய வீட்டு பலனையும் அது மேசராசியில் செய்யும். அப்போ ஒரு எந்த கிரகம் ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் இருக்குதோ அந்த கிரகங்கள் 2 வேலையும் ஈக்குவலாக செய்யும். அதாவது அதோடைய வேலையையும் செய்யும், அதனுடைய வீட்டு வேலையும் செய்யும். நல்லது பண்ணால் அதுக்கும் நல்லது, அந்த வீட்டுக்கும் நல்ல பலன். கெட்ட பார்வைகள் மூலிமா அந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் அதுவும் கெட்ட பலனை கொடுக்கும். அந்த ஆதிபத்தியமும் கெட்ட ஆதிபத்திய பலனை தான் கொடுக்கும். அந்த வீட்டு பலனையும் கெட்டதாக தான் அந்த கிரகங்கள் செய்யும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு கிரகம் வேறு இடத்துல இருக்குது. அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடம் வேறு, அதனுடைய வீடு வேறு இடத்துல இருக்குது. இப்போ பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது காரக பலன்களும் வேறு மாதிரி இருக்கும், ஆதிபத்திய பலன்கள் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. உதாரணம் நம்பர் 2. இதை நீங்கள் தெளிவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ சனியினுடைய சொந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம். ஆனால் சனி இதில் எங்கே இருக்குது அப்படின்னா மேசராசியில் இருக்குது. சனி நீசம் பெற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சனி மேசத்தில் நீசம். அப்போ சனி மேசத்தில் இருக்குது, கூடவே ராகு இருக்குது. இப்படி எல்லா கிரகமும் அடக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ மற்ற கிரகங்கள் சனியை எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சனி நீசமாயிடுச்சு, வலுவளந்து இருக்குது சனி. இப்போ வேறு கிரகங்கள் பார்வைப்பட்டு இந்த சனி வலுவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அது தனிச்சிருக்கும் போது வேறு கிரகங்கள் பார்வையினால் வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நீசம் பெற்ற சனி ராகுவோடு சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ராகு தான் பவர்ஃபுல் ஆகுது, சனி பவர்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சனியாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலனுக்கும் ராகுவோடு சேர்ந்துருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இதுவே சனி ஆட்சி பெற்று ராகுவோடு சேர்ந்துருந்தால் சனி வலுவாக இருக்கும். ஆனால் இப்போ சனி நீசம் பெற்று ராகுவோடு சேரும்போது ராகு தான் வலுவடையுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பலமடைகிறது ராகு தான், சனி கிடையாது. அப்போ சனி கொடுக்கக்கூடிய பலன் காரக பலன் எப்படி இருக்கும், ஆதிபத்திய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்னென்ன கிரகங்கள் சனி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்க்குது, ராகுவையும் பார்க்குது, அதை விட்டுருங்க நீங்கள். அடுத்து செவ்வாய், சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் 7ஆம் பார்வையாக சனி இருக்கக்கூடிய வீட்டை பார்க்குது. இது உங்களுக்கு தெளிவாக இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ செவ்வாய், சுக்கிரன், குரு, இந்த 3 கிரகங்களும் சனி இருக்கக்கூடிய வீட்டை பார்க்குது. இப்போ சனி வலுத்திருச்சா வலு இழந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுபகிரகங்கள் பார்வை பார்த்தீங்கன்னா குரு அதை பார்க்குது, அடுத்து சுக்கிரனும் அதை பார்க்குது, கூடவே செவ்வாயும் அதை பார்க்குது, ராகுவும் கூட இருக்குது. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சனி வலுவிழந்து இருந்தாலும் இந்த கிரகங்களால் சனி கொஞ்சம் மாற்றம் அடையுது, மாறுதலுக்குள்ளாகுது. ஆனால் சனி தனியாக இருக்கும்போது தான் அந்த பலன் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். கூட ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பாதிப்பை தான் சந்திக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ செவ்வாய் பார்வை படாமல் வெறும் சுக்கிரனும் குருவும் இந்த சனியை பார்த்ததுன்னா சனி ஓரளவுக்கு வலுவடையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் பார்வையும் சேர்ந்து பெறதுனால, ஒரு பாவகிரகத்தினுடைய பார்வை பெறதுனால சனி கொஞ்சம் கெட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய காரகத்துவத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சனி என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி தொழிலுக்குரிய பிளானட்டு, முதியோரை குறிக்கக்கூடிய பிளானட்டு, சித்தப்பாவை குறிக்கக்கூடிய பிளானட்டு, இந்த மாதிரி ஊனமுற்றோர்களை குறிக்கக்கூடிய பிளானட், இதெல்லாமே சனியினுடைய காரகத்துவம். அப்போ இது பாதிக்கப்பட்டது அல்லது வலுவாக இருக்குது அப்படின்னா அதனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். அது வலுவானால் அதனுடைய காரகத்துவங்கள் பலமாகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சனி வலுவிழந்துச்சு அப்படின்னா, பார்வையினால் ஏற்கனவே வலுவிழந்த நிலையில் இருக்குது, ராகுவோடு சேரும்போது கூட கொஞ்சம் வலுவிழக்குது. இதுக்கு அடுத்து ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். சனி நின்ற வீட்டதிபதி எப்படி இருக்காரு, சனி நின்ற நட்சத்திராதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அதை இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வரல. இது எப்படி பலன் கொடுக்குது, காரக பலன் எப்படி இருக்குது, ஆதிபத்திய பலன் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இதை போட்டிருக்கேன், அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ பார்வை மூலிமா இது கொஞ்சம் கெட்டு போய்
நல்லதும் சேர்ந்து பார்வை பார்க்கறதுனால, நல்லது கெட்டது சேர்ந்த மாதிரி பார்வை பார்க்கறதுனால நல்ல பலன்களும் கெடு பலன்களும் கம்பைன்ட் ஆகி தான் இந்த சனி வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ இது பாதிக்கப்பட்டு சனி வந்து பாதிக்கப்படுது. இதில் ஏற்கனவே நீசமாக இருக்கிறதுனால அதிக பாதிப்புக்குள்ளாகுது. பார்வைப்பட்டாலுமே அது ஓரளவுக்கு தான் வந்து நல்ல பலன்களை செய்யும். அப்படிங்கிற பட்சத்தில் சனி பாதிக்கப்படுது. அப்போ சனியுடைய காரத்துவம் என்னென்னமோ அதெல்லாமே பாதிக்கப்படும். சனிங்கிறது தொழில் பாதிக்கப்படும். சனிங்கிற சித்தப்பா உறவு வந்து பாதிக்கப்படும். சனி வந்து ஊனமுற்றோர்னால வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். சனிங்கிறது இந்த 6வது இடத்துல வீக்காக இருக்கிறதுனால எதிரிகள்னால வந்து தொழிலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சனி வீக்காக இருக்கிறதுனால கடன் கிடைக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். கடன் கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. சனி வலுவாக இருந்தால் தான் கடன் கிடைக்கும். சனி வலுவழுக்கிறதுனால வருமானமே இல்லை, வேலைக்காரங்களே இல்லை, தொழில் வந்து முடக்கமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ சனியினுடைய காரகத்துவம் இந்த மாதிரி இருக்குது. சரி, சனியினுடைய ஆதிபத்தியம் எப்படி இருக்குது, அதனுடைய வீடுகள் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது இதே பலன் தான் இந்த வீடுகளுக்கும் சனி கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. காரகத்துவத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இப்படி தான் பலன் கொடுக்கும், சனி நீசமாக இருக்குது, இந்த மாதிரி பாவகிரகங்கள் பார்வைப்படும் போது அதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ சனியினுடைய காரகத்துவம் வந்து பாதிக்கப்படுது. ஆதிபத்தியமும் அதே மாதிரி பாதிக்கப்படுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ சனியினுடைய வீடுகள் வந்து மகரம், கும்பம். இந்த வீடுகளில் வந்து எம்டியாக இருக்கக்கூடிய வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சனியினுடைய பலன் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகி வரும். ஆனால் சனியினுடைய வீட்டில் வேறு கிரகம் இருக்கும்போது அந்த வேறு கிரகத்தினுடைய விஷயங்கள் தான் செயல்படுமே தவிர சனியினுடைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல செயல்படாது. அப்போ இந்த 2 ராசியில் வந்து சனியினுடைய தாக்கம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, நல்லது நடந்தாலோ கெட்டது நடந்தாலோ சனி கொடுக்கக்கூடிய நல்லது கெட்டது வந்து மகர ராசிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர கும்பராசிக்கு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா கும்பராசியில் வந்து வேறு சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் தான் அந்த வீட்டை இயக்குது. இங்கே வந்து கிரகம் இல்லாதனால சனியும் சேர்ந்து இந்த வீட்டை இயக்கும்போது இந்த காரத்துவ பலன்களை இந்த ஆதிபத்தியத்துக்கும் சேர்த்து சனி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு அனலைசேஷன். அப்போ எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, சனி வந்து தொழில் மூலிமா பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இது 3வது இடங்கிறது எது, சகோதரனை குறிக்கிறது தான் 3வது இடம். ஆதிபத்திய பலன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் சனி இருக்குது, தொழிலுக்கு முடக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆதிபத்திய ரீதியாக எப்படி அது வேலை செய்யுது அப்படின்னா, இந்த இடத்துக்கும் சனி வந்து அந்த பலனை சேர்த்து இந்த இடத்துக்கும் செய்யும். எப்படி செய்யும், 3வது இடங்கிறது இளைய சகோதரனை குறிக்கிறது, டாக்குமெண்டேஷனை குறிக்கிறது, கம்யூனிகேஷனை குறிக்கிறது. அப்போ இளைய சகோதரன் மூலியமா தொழில் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இளைய சகோதரனுக்கு தொழில் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இளைய சகோதரன் மூலிமா நமக்கு தொழில் பாதிக்கும், அல்லது இளைய சகோதரனுக்கு தொழில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த வீட்டு மூலிமா இந்த சனி வந்து தன்னுடைய வேலையை செய்யும். ஆனால் இதே இது சனி வந்து இந்த 4வது இடத்துக்கு அந்த பாதிப்பை கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே வேறு கிரகம் இருக்கும்போது இதனுடைய காரகத்துவம் வந்து இங்கே பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த வீடு எம்டியாக இருக்கும்போது இதனுடைய பலன் வந்து இங்கேயும் சேர்ந்து அந்த தாக்கம் இருக்கும் ஆதிபத்தியத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஓகே, இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதில் ஒரு கிரகம் இருக்கும்போது அதனுடைய வேலையை அது செய்கிறதில்ல, இல்லாத நேரத்தில் அது பாதிப்பு கொடுக்குதுங்கிறது ஒரு அனலைசேஷன். ஓகே, இன்னொரு அனலைசேஷன் வந்து சனி இருக்கக்கூடிய இடம் வந்து ரெட்டைப்படையில் இருக்கா, ரெட்டைப்படை பாவத்தில் இருக்கா, ஒத்தைப்படை பாவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ லக்னத்தை வச்சு பார்க்கும்போது சனி இருக்கக்கூடிய வீடு வந்து ரெட்டைப்படை பாவமாக வருது. லக்னத்தை வச்சு பார்க்கணும், காலப்புருஷ தத்துவப்படி பார்க்கக்கூடாது. லக்னத்தை வச்சு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6வது இடத்துல சனி இருக்குதா. அப்போ 6வது இடம்ங்கிறது ரெட்டைப்படை பாவம் தானே. அப்போ தன்னுடைய வீடுகளில் வந்து எது ரெட்டைப்படையோ அதுக்கும் சேர்த்து சனி வந்து பாதிப்பை கொடுக்கும். உதாரணத்துக்கு ரெட்டைப்படை பாவம்னா கும்பராசி தான் ரெட்டைப்படை பாவமாக வருது இந்த லக்னப்படி. அப்போ ரெட்டைப்படை பாவமாக வரும்போது இதுக்கும் வந்து சேர்ந்து சனி வந்து பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு பட்சத்தில் பார்க்கும்போது இங்கே கிரகம் இருக்கிறதுனால இதனுடைய பாதிப்பு வந்து இங்கே இருக்காது, வெறும் 10% மட்டும்தான் இந்த இடத்த பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வேறு கிரகம் இருக்கிற பட்சத்தில் சனியினுடைய பாதிப்பு வந்து அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நல்லதோ கெட்டதோ சனியினால் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது வந்து அதனுடைய வீட்டுக்கு தாக்கம் இருக்கிறது வந்து வேறு கிரகங்கள் இருக்கும்போது இருக்கிறது இல்லை. அதே கிரகம் இல்லாத நேரத்தில் வந்து இந்த சனியுடைய தாக்கம் வந்து அந்த எம்டி வீட்டுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து லக்னத்துக்கு அது ரெட்டைப்படை பாவமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெட்டைப்படை பாவமாக சனியினுடைய வீடு வந்து கும்பராசியாக வருது. அப்போ இந்த இடத்த பாதிக்கணும் அல்லது நல்லது பண்ணணும். ஆனால் இந்த கிரகம் இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு 10 to 20% மட்டும்தான் சனியினுடைய தாக்கத்தினால வந்து இந்த இடம் வந்து பாதிக்கப்படும், ஆதிபத்தியம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 4வது இடம்னு பார்க்கும்போது தாயாருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறது. அதுக்கடுத்து வந்து 4வது இடங்கிறது கல்வியில் வந்து தடங்கள் ஏற்படுறது. இந்த மாதிரி பாதிப்பை வந்து சனி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அதனுடைய தாக்கம் வந்து வெறும் 20% தான் இந்த இடத்த பாதிக்கும்.
மற்றபடி 80% வந்து மேக்ஸிமம் ஒரு கிரகம் இருக்கும்போது அதை பாதிக்காது அப்படிங்கிறது உண்மை. எம்டியாக இருக்கும்போது சனியினுடைய தாக்கம் வந்து அதனுடைய வீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இது மூலிமா நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ காரகத்துவம் ஆதிபத்தியம் வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது ரெண்டுக்கும் நல்லதோ ரெண்டுக்கும் கெட்டதோ நடக்கும். வேறு இடத்துல சனி வேறு இடத்துல இருக்குது, அதனுடைய ஆதிபத்தியம் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா இதனுடைய பலன் வந்து இதுக்கு கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இது எம்டிஆர் இருக்க பட்சத்தில் இதனுடைய தாக்கம் வந்து இந்த எம்டிஆர் இருக்க வீட்டுக்கும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே எம்டியாக இல்லாமல் வேற ஒரு கிரகம் அந்த இடத்துல இருக்கும்போது இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இந்த வீடு வந்து 4வது வீடு 3வது வீட்டுக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம் சனியுடைய தாக்கம் வந்து 3வது வீட்டுக்கும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால சனி பாதிப்பை வந்து 3வது வீட்டுக்கும் சேர்த்து ஆதிபத்தியத்தில் பாதிப்பு உண்டாக்கும். 4வது வீட்டில் வந்து பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிரகங்கள் பார்க்குறது பொறுத்து. இப்போ குரு வந்து சந்திரனை பார்க்குது, செவ்வாய் வந்து சந்திரனை பார்க்குது அப்படின்னா இந்த 2 கிரகங்கள் காம்பினேஷனில் இந்த சந்திரன் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 4வது இடத்தினுடைய பலன் வந்து நிர்ணயிக்கப்படும். சனியினால் வந்து இந்த 4வது வீட்டினுடைய பலன் வந்து நிர்ணயிக்க முடியாது. அப்போ காரகத்துவம் மட்டும்தான் பாதிக்கப்படும். இந்த ஆதிபத்தியத்தில் வந்து தாக்கத்தை சனி ஏற்படுத்த முடியாதுங்கிறது தான் இதில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.